அல்லாஹ் மாலிக். என் அன்பு குழந்தையே, உன் வழித்துணை சாயப்பா, உனக்காக பேசுகிறேன். உனக்காக மட்டுமே பேசுகிறேன். நீ ஒரு காலும் கவலை கொள்ளாதே. கவலை கொள்ளவே கொள்ளாதே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே, பயப்படாதே. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறு கணமே நான் உனக்காக இருப்பேன், உன் அருகில் இருப்பேன். உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கிறேன். நானே அளிக்கிறேன். எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதி இன்றி நடக்காது. அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புவான் அவன். வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது என்பதை அவன் உணர்வான். தாய் எப்படி தன் குழந்தைகளுக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதை போன்று நான் செய்கிறேன். நான் செய்கிறேன். அதற்காக எதற்காகவும் கவலைப்படாதே. எனது மொழிகளை காப்பதற்கு நான் எனது உயிரையே தியாகம் செய்வேன். எனது மொழிகளுக்கு மாறுபட்டு ஒரு காலம் நான் இருக்கவே மாட்டேன். யார் என்னை பெரிதும் நேசிக்கிறாரோ அவருடைய பார்வையில் அகண்டமாக, அதாவது இடைவிடாது நான் இருக்கிறேன். நான் இல்லாது அவருக்கு சிருஷ்டி அனைத்தும், இந்த உலகம் அனைத்தும் சூன்யமாக தெரியும். அவருடைய வாயிலிருந்து என்னுடைய பெருமை மட்டுமே என் பக்தருக்கு வெளிவரும். உனது ஆசைகளை பூர்த்தி செய்ய நான் ஆவலாக இருக்கின்ற பொழுது வீணாக மற்றவர்களை கேட்டு தெரிவது பயனில்லை. உனது எல்லா கேள்விகளுக்கும் நானே விடையளிக்க தயாராக இருக்கும் பொழுது மற்றவர்களை கேட்பதையும் அனாவசியமாக பிறரிடம் விசாரிப்பதையும் நான் விரும்புவதில்லை. ஒரு உண்மையான பக்தரின் கோரிக்கைகள் என்னால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நிராகரிக்கப்படுவது இல்லை. குறித்த நேரத்திலே கஷ்டங்களை நான் போக்கி அருள்வேன். அந்த திடமான நம்பிக்கையை, அதாவது நிஷ்டை, அதுபோல பொறுமை, சபூரி இரண்டும் உனக்கு வேண்டும். இந்த பிறவியில் மட்டுமல்ல, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் என்னுடைய பக்தர்களை காப்பதற்காக நான் உறுதி கொண்டிருக்கிறேன். அதை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும், எந்த உறவு உன்னை வெறுத்தாலும், பெற்ற பிள்ளைகளே உன்னை பகைத்தாலும், அக்கம் பக்கத்தினர் உனக்கு எதிராக மாறினாலும், எப்பொழுதும் ஆதரவாக உனக்கு இருப்பது நான் மட்டுமே. அந்த ஆதரவு எப்பொழுதும் உனக்கு உண்டு. வா என் குழந்தையே, வா. இன்னும் இன்னும் அருகிலே வா. இரவெல்லாம் உன் தலையை வருடி வருடி கொடுத்தபடி உன் தலைமாட்டில்தான் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்து கொண்டிருக்கிறாய் நீ. இதை இந்த சாயி நிறைவேற்றி தருவேன் என்கின்ற நம்பிக்கை உன் மனதிலே வலுப்பெற்று விட்டது. உனக்குத்தான் எத்தனை தொல்லைகள், எத்தனை தொல்லைகள். மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் இடிபடுகிறது. ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலும் இடிகள், எல்லா பக்கத்திலும் இடிகள். எத்தனை நாளைக்குத்தான் நீ பொறுமையோடு இருப்பாய்? நீ அதை நானும் பார்த்து கொண்டிருப்பேன். உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்த விரும்பவில்லை. நீ உன்னை கடுமையாக வருத்தி கொண்டதனால்தான் என்னை நோக்கி நீ வந்திருக்கிறாய். நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். இப்பொழுது நீ உருகுகின்ற பொழுது நான் தாரை தாரையாய் அழுகிறேன். இந்த கிழவனின் கன்னங்கள் ஒட்டி போகும் வரை உனக்காக நான் விரதம் இருக்கிறேன். உனக்காக நான் விரதம் இருக்கிறேன். உன்னுடைய தேவைகளுக்காக நான் ஓடி ஆடி வேலை செய்ய வேண்டும். உனக்கான வழிகளை நான் உருவாக்க வேண்டும். எல்லா சுமைகளையும் நீ என்னிடம் தந்துவிட்டு தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான், வழி துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே அதை களைந்து விடுவேன்.
எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி மட்டும் போய்க்கொண்டே இரு. நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம், மோசமான மனிதர்கள் வரலாம். அதை கண்டு அஞ்சாதே, தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் அந்த தருணம் வந்துவிட்டது. உன் இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன். கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாகிறாய். ஒரு காலம் கலங்காதே. கவலைகளை மறந்துவிட்டு என்னிடம் வந்து உட்கார். என்னையே தியானித்து கொண்டிரு. என் மீதே மனத்தை வை. நடக்கப் போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாய் பார்த்து கொண்டிரு. வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்ற பொழுது இந்த கவலை உனக்கு எதற்கு? கலங்குவதால் மட்டும் என்னிடமிருந்து நீ தூரமாகி போகிறாய். என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியவே முடியாது. சிறிதளவும் கவலைக்கு இடம் கொடுக்காதாய் இருந்தால் கண்டிப்பாக அந்த காரியம் உனக்கு வெற்றி பெறும். எப்பொழுதும் ஆனந்தம் நிரம்பிய ஒரு மனிதனாக நீ இருந்தால் மரணம் பற்றிய கவலை உனக்கு இல்லாமல் போகும். கவலையே என்னை உனக்கு வேண்டாம். அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். நான் இருக்கின்ற பொழுது உனக்கு எதற்கு கவலைகள்? எல்லா கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு கவலை இல்லாத மனிதனாக ஒரு நல்ல ஒரு ஆத்மாவாக நீ இருக்கப் போகிறாய். அதற்காகத்தான் உனக்கான வேலையை நான் துவங்கிவிட்டேன். இதோ பார், இதோ திறந்திருக்கிறது. உனக்கான என்னுடைய கதவுகள் திறந்திருக்கிறது. வா, என்னுள் வா. என்னுள் வந்து நானாகவே நீ மாறிவிடு. பிறகு பார், உன்னுடைய எதிர்காலத்தை பார், உன்னுடைய வாழ்க்கையை பார். எல்லாம் மாறிவிடும். எல்லாம் வெற்றி பெறும். என் மகன் வெற்றி பெறுவான். அதிலே எனக்கும் தான் பங்கு இருக்கிறது. அதிலே எனக்கும் தான் பெருமை இருக்கிறது. அல்லாஹ் மாலிக்.